குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரிச்சது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இத்தகைய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத வாழ்த்துக்களும். இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய சிறப்பான விஷயங்கள் இருக்க பொழுது யாரெல்லாம் நம்மளுக்கு உதவ போகிறாங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு பாதகமாக இருக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த மாதத்தில் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறையவே காத்துட்ருக்கு. இதுவரை ஏதாவது நிறைய தடைகளை சந்தித்திருப்பீங்க. எங்கெங்க பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறீங்க. மேலும் பார்த்தா ரிஷபராசினா எப்பவுமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும், ஒரு நல்ல செல்வா கூட இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அதிபதி, அப்போ ரொம்ப ஒரு பக்கட்டான ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்க அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு வெளிச்சமாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அதிபதியை உச்சத்தில் இருக்கிறார், கூட சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த பிரகாசம் என்னாகும், இன்னும் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்கள் இப்போ ஃபங்க்ஷன் போகிறீங்க, நார்மலாக குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது என்ன பண்ணுவீங்க, அடிஷ்னலாக கொஞ்சம் உங்களை அழகுபடுத்தும் பொழுது இன்னும் அந்த ஃபோட்டோகிராஃபில் எப்படி தெரியும், இன்னும் பிரைட்டாக இருப்பீங்க பாருங்கள். அது போல் அந்த ஃபங்க்ஷன் 2 வருடம் தான் பிரைட்டாக இருப்போம். ஆனால் இந்த பங்குனி மாதம் முழுக்கவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பிரகாசமாக ஜொலிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சிறப்பான விஷயமாக இந்த பங்குனி மாதம் விலக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் தொட்டாலும் வெற்றி தான். அதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் எதனா எடுத்துன்னு வச்சுங்களேன், வருமானம் எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு வெற்றி, நிறைய பணம் வந்துட்டு இருக்கோம். சில இடத்துல தடைப்பட்டு வரும். பணம் வருதுன்னு சொல்கிறீங்க, வரமாட்டுது அப்படின்னு சொல்லலாம். பணம் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற செயலுக்கான கூலி, ஊதியம், போனஸ் என்ன இருக்கோ, ப்ராஃபிட் எதாக இருந்தாலும் வரும். கொஞ்சம் மெதுவாக வரும், பொறுமையாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால ஸ்லோ பண்ணி கொடுப்பார், ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார், அதை நிறுத்தவே மாட்டார். கூட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனக்கு தந்தை வழியில் ஒரு சொத்து வரணும், இல்லை அம்மா வழியில் ஒரு சொத்து வர வேண்டியிருக்கு, அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நம்ம மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, எல்லாருக்கும் தேர்வுகள் நிறைய வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு பயத்தில் இருப்பீங்க. அந்த இதுக்கான பயத்தையும் விட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுவரை நீங்கள் டெய்லியும் படிச்சிருப்பீங்க பாருங்கள், அதில் ஒரு விஷயம் தான் இருக்க போகுது. அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை படிச்சிருந்தீங்களோ அதுதான் அங்கே எக்ஸாமில் வந்திருக்க போகுது. ஸோ ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட ஒரு படிப்பை நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பங்குனி மாதம் ஏற்படுத்தி தரப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த சீடு எப்படி போடுறோமோ அதை பொறுத்து தானே நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அப்போ தான் நம்ம விருப்பப்பட்ட ஒரு படிப்புக்கு போக முடியும். அப்போ அந்த ரிசல்ட் எப்படி கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம் தான் அந்த பங்குனி மாதமாக இருக்குது. அப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா மெமரிஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா தூங்கி எழுந்து நல்லா படிச்சுட்டு தூங்கி எழுந்து அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ்க்கு போங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு யாரும் தள்ளிப்பட வேண்டாம். லைட்டான ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுங்க, சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஆனால் சாப்பிடாம போனீங்கன்னா கம்பல்சரியாக சொல்கிறேன் அது உங்களை கொஞ்சம் டவுன் ஆகிடும், மார்க்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
அப்போ ரிஷபராசி என்ன பண்ணணும், கண்டிப்பாக சாப்பிடாம போகக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிட்டு தான் எக்ஸாம்ஸுக்கு போகணும், மறந்துடாதீங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்டை வச்சுங்க. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி ஒரு விதமான சிறிய அழுத்தத்தை ஏற்படுத்துங்க. சரிங்களா, முயற்சியோ உங்களோட வேலை சார்ந்த விஷயத்தில் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு சில அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டம் தான். ஏன்னா இப்போ தானே அனலைஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்ம ஃபினான்ஷியல் இயர் முடிய போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அனலைஸ்லாம் பண்ணிட்டு ஓகே இவருக்கு ப்ரமோஷன் இவ்வளோ கொடுக்கலாம், இன்க்ரிமெண்ட் இவ்வளோ கொடுக்கலாம், அந்த விஷயங்களை போகும். அதனால வேலை போல கொஞ்சம் அதிகமாக ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக அனைவரும், மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, ரிஷபராசி அனைவருமே, எல்லா ராசியினரும் சாப்பிடணும் கம்பல்சரியா. ரிஷபராசியினர் எந்த ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உணவை எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த வேலையும் உங்களை ஸ்கிப் பண்ணணும் அந்த இடத்துல. அதனால் கண்டிப்பாக இது ஒரு சூட்சமமாக பயன்படுத்துங்க. வீடு சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை வீடு சார்ந்த விஷயம் சில வாஸ்து குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி வீடுகளில் இந்த மாதத்தில் கொஞ்சம் வாஸ்து சார்ந்த குறைபாடுகள், அதை நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணீங்கனாலும் இல்லை வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதா கூட இருக்கலாம், அதை பண்ணீங்கன்னா லாபம் வரும். இது வரைக்கும் ஒரு பழைய வீடு இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிருப்பீங்க, இப்போ அது பெயிண்ட் அடிச்சுன்னு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு வாடகை வரும். அப்போ வருமானம் கேட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் வழியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தாயார் சார்ந்த தாய்மாமன் சார்ந்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் மருத்துவர்கிட்ட டாக்டர்கிட்ட அணுகிட்டு முறையான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். சரிங்களா, ஆனால் ட்ரை பண்ணுங்க, சக்ஸஸ் உண்டு. ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் மெதுவான ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை புதிய வழி தேடுபவர்களுக்கு இங்கே கடனில் இருந்தாலும் கொஞ்சம் டைட் பொசிஷன் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் அடைவதற்கான ஒரு சூட்சமும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது யாரோ ஒருத்தர் வந்து கை நீட்டுவாங்க. இந்த மாதத்தோட இறுதியில் ஒருத்தரோட கை உங்களுக்கு தானாகவே வரும். கடவுளே வந்து உங்களுக்கு கை கொடுப்பார். இது போல் நீங்கள் வந்து ஓகே இந்த வழியில் போயிட்டு கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவரை யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கும், உங்களால் வரன் ஆல்ரெடி அமைஞ்சிருக்கும், இப்போ திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதுவும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. முக்கியமாக பங்குனி உத்திரம் அந்த நேரத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள், சரிங்களா, சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் பங்குனி உத்திரம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விரதம் இருந்தோம். ஸோ அந்த திருமணத்திற்கு கண்டிப்பாக எந்த கோவிலில் திருமணம் நடக்கிறதோ தெய்வங்களுக்கு அங்கே கண்டிப்பாக போய் இருந்து அந்த திருமணத்தை கண்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்கும் அதையும் முடிச்சுட்டு மொய்யும் கண்டிப்பாக வச்சுட்டு வரணும். போனேன் முடித்தேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த விஷயங்களை முழுமையாக பங்கு கொள்ளும்பொழுது உங்களுக்கான விஷயங்கள் மிக விரைவிலேயே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். கூட்டு தொழிலுக்காக இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அடிவேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதனா இருந்துச்சுன்னா, இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமையும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு போவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வெற்றி பாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே ரிஷபராசி அன்பர்களுக்கு மொத்தமாக சொல்ல போனால் இந்த பங்குனி மாதம் ஒரு ஜாக் பாட்டைனே சொல்லலாம். எதை செய்யணும்னு பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.